ரெகுலராக வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்மளோட சேனல் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ என்ன நடந்துச்சு, எப்படி ஹேக் பண்ணாங்க, அதை நாங்கள் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும், அதை நாங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக Jan 15 மிட் நைட் ஒரு 1 o'clock இருக்கும். எனக்கு வந்து அஃபிஷியல் மெயில் ஐடியில் ஒரு மெயில் வருது, இந்த மாதிரி நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஓன் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றத பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஷாக்கு. எதுக்காக நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலேயே நான் வந்து எந்த மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கு அண்ட் நம்ம எந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பார்க்காமே கிளிக் பண்ணிட்டேன். அது ஓப்பன் ஆகும்போது கூகுள் பேஜ் தான் ஓப்பன் ஆச்சு. அதனால் நான் எந்த டவுட்டுமே இல்லாமல் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி லாகினும் பண்ணிட்டேன் என்னோடய மெயில் ஐடி. லாகின் பண்ண அடுத்த செகண்டே என்னோட ரெக்கவர் மெயில் ஐடிக்கு வந்து அவ்வளோ மெயில் வந்துச்சு. பாஸ்வேர்ட் சேஞ்சு, ரெக்கவர்டு மெயில் ஐடி சேஞ்சு, ரெக்கவர் ஃபோன் நம்பர் சேஞ்ச், 2 step வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெயில் வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா எல்லாமே லாக் அவுட் ஆகிடுச்சு. யூடியூப்லேருந்தும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் அவுட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. அப்போ மிட் நைட்டுன்றதுனால என்னால் யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பொங்கல் அன்னைக்கு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி சேனல் வந்து ஹேக் ஆனவங்ககிட்ட கேட்டப்போ நிறையவே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அஸ்வந்தோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் ட்வீட் போடணும், இந்த மாதிரி டீம் யூடியூபை டேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது. அது பண்ண ஒரு 30 minutesலேயே யூடியூப்லேருந்து எங்களுக்கு ரிப்ளை வந்துச்சு. அதாவது வந்து ரெக்கவர் மெயில் ஐடி கேட்டிருந்தாங்க. ஸோ ரெக்கவர் மெயில் ஐடி சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 24 hours கழிச்சு ரெக்கவரி ஃபார்ம் வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆட்சன்ஸ் பப்ளிஷர் ஐடி இல்லை. ஏன்னா வந்து என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி லாகின் பண்ணால் தான் நான் பார்க்க முடியும். அந்த மெயில் ஐடி லாக் ஆனதுனால என்னால் வந்து எடுக்க முடியல. ரெக்கவரி ஃபார்மில் வந்து ஆட்சன்ஸ் ஐடி வந்து மேண்டடரியாக கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதை ஃபில் பண்ண முடியாதனால நான் திருப்பி யூடியூப்க்கு மெயில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து என்கிட்ட இந்த ஐடி இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்னோட மெயிலும் லாக்ல இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிப்ளையுமே வரல. நானும் ஒரு 24 hours to 48 hours வரைக்கும் வெயிட் பண்ணேன். எந்த ரிப்ளையும் வரல. சரி, நம்ம இப்படியே விட்டா நம்ம சேனலே நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் வந்துருச்சு எனக்கு. சேனல் ஹேக் ஆகி 3 days ஆயிடுச்சு. 3 days வரைக்கும் ஹேக்கரும் வந்து நம்ம சேனல் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. கரெக்டாக 3 daysக்கு அப்புறமா அவங்க வந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு அவங்க லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வீடியோஸ்லாம் வந்து ரியலாக டெலீட் ஆகாது, ப்ரைவேட்டில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து எல்லாமே டெலீட் ஆன மாதிரி காட்டும்.